காளையார்கோவில் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் வெட்டப்பட்ட விவகாரத்தில் அவர்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் 2,50,000 ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே கொள்ளை முயற்சியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் வெட்டப்பட்டு படுகாயமடைந்தனர். மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அவர்களை கல்லுவழி கிராமத்திற்கு சென்று இந்திய ஜனநாயக கட்சியினர் ஆறுதல் தெரிவித்து நிவாரணத் தொகை வழங்கினர். இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயசீலன், முதன்மை அமைப்பு செயலாளர் SS வெங்கடேசன், மாநில முதன்மை செயலாளர் சத்யநாதன், ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் ஆல்பர்ட் ராஜா, சிவகங்கை மாவட்ட தலைவர் அமலன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு தலா 50,000 வீதம் 5 பேருக்கும் மொத்தம் 2,50,000 ரூபாயை நிவாரணத் தொகையாக வழங்கினர். அப்போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் ஜேக்கப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட டாக்டர் பாரிவேந்தர் காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு 5 பேருக்கும் சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை வழங்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் இந்த நிகழ்வில் IJK சிவகங்கை மாவட்டம் முன்னாள் தலைவர் குழந்தைசாமி, பார்கவகுல சங்க மாவட்ட தலைவர் சார்லஸ், வட்டார தலைவர் ஜான் லூயிஸ் மற்றும் பார்கவகுல முன்னேற்ற சங்க பொறுப்பாளர்கள் கேப்டன் அருள்சாமி, சேசுராஜ், ஜான் பிரிட்டோ, ஜினோ, தெரசால் மற்றும் குழந்தை தெரசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் காலதாமதப்படுத்தாதீர்கள். மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறோம். ஒட்டுமொத்த சமுதாயமே மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களை போராட்டத்திற்கு தள்ளாதீர்கள். தமிழ்நாடு தழுவிய பெரிய போராட்டத்தை ஒன்று நடத்த இருக்கின்றோம். இந்த செய்தியை தமிழக மக்கள் அனைவருக்கும் எடுத்துச் செல்ல இருக்கின்றோம். இந்த கோர சம்பவம், கோர நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கல் நெஞ்சக்காரன் கூட அழுவோம் பார்த்தா, அவ்வளோ பெரிய தீங்கு விளைவித்திருக்காங்க. இந்த காவல்துறையை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கள். இது தொடர்கிறது. அது நடக்கிற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு பந்தோபஸ்தாவது ஒரு 20 நாள் 10 நாளைக்கு போடுவாங்கன்னு பார்த்தா அதுவுமே போடவே இல்லை. இது வரைக்கும் எதுவும் போட்டால் தான் தெரியல. இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதுவும் குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்து இந்த தாக்குதல் நடக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வலுவாக எழுகிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என தமிழக அரசையும் காவல்துறையும் கேட்டுக்கொள்கிறோம். பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இப்போ ஹாஸ்பிட்டலிருந்து வந்துட்டாங்க. பாதி அளவுக்கு தான் இதாக இருக்குது. ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க எல்லாம் முதல்ல புறப்பட்டு வாங்க, சென்னைக்கு வாங்க, காட்டாங்குளத்தூரில் SRM மருத்துவமனையில் நீங்கள் அனைவரையும் அங்கே நாங்கள் சேர்த்துக்கிட்டு முழுமையாக அவங்களை குணமடைய செய்வது எங்களுடைய வேலை அப்படின்னு அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் என்ற வகையில் மொத்தம் 5 பேருக்கும் சேர்த்து 2,50,000 ரூபாய் ஐயா அவர்கள் நிதியாக அந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சிறு உதவியாக இருந்தாலும் கூட இது அந்த குடும்பத்தை முழுமையாக இந்த இடர்பாட்டிலிருந்து வெளியில் கொண்டு வருகின்ற அந்த பணியை டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் நிச்சயமாக செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு தேவையானது நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு ஐயா பாரிவேந்தர் மூலமாக எனக்கு என்னுடைய குடும்பத்தில் நான் பாதிக்கப்பட்டதன் விளைவாக ஒரு சிறு உதவி எனக்கு செய்திருக்கிறார்கள். என் குடும்பத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட என் மனைவி, என் மகன், மகள், அம்மா, தந்தை அவர்களை அவர்களுடைய சொந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் சேர்த்து அது கூட ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பதாக உறுதி கூறியிருக்கிறார். அதற்காகவும் பார்க்கவுல சங்கத்தின் சார்பாக எல்லாருக்கும் சார்பாகவும் என் குடும்பத்தினர்கள் அனைவருடைய சார்பாக நன்றி சார்.